தலைப்பு: சாகா கல்வி, வள்ளலார் காட்டிய மரணமில்லா பெருவாழ்வின் பாதை. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கையிலேயே மிக ஆழமான, அதே நேரத்தில் பலருக்கும் புதிராக இருக்கும் ஒரு ஆன்மீக ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். மனிதன் சாகாமல் வாழ முடியுமா? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனித மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு மிக துணிச்சலான பதிலை அளித்தவர் அருட்பிரகாச வள்ளலார். வள்ளலார் சொன்னார், மனிதன் இறப்பதற்காக பிறக்கவில்லை, மரணத்தை வென்று அருள் ஒளி வாழ்வை அடைவதற்காக பிறந்தவன். இந்த உயர்ந்த இலட்சியத்திற்குத்தான் அவர் சாகா கல்வி என்று பெயர் வைத்தார். இன்று அந்த சாகா கல்வியின் 3 முக்கிய ரகசியங்களான சாகா தலை, வேகா கால், போகா புனல் பற்றி எளிமையாக பார்க்கலாம். சாகா தலை என்றால் என்ன? நண்பர்களே, சாகா தலை என்று கேட்டவுடன் நம்ம உடலின் தலையை மட்டும் நினைக்கக்கூடாது. வள்ளலார் மொழியில் தலை என்பது ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகியவை மாற்றமடைகின்றன. ஆனால் ஆகாயத்திற்கு அழிவு கிடையாது. அதனால்தான் அதற்கு சாகா தலை என்று பெயர். மனித உடலில் இதை தலையின் உச்சிப் பகுதியான சகசிரார நிலையோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள். மனம் எப்போதும் வெளியுலகில் அலைந்து கொண்டே இருக்கும். ஆனால் தியானம் மூலம் மனதை புருவ மத்தியில் நிலைநிறுத்தும்போது உள்ளுணர்வு விழிக்கத் தொடங்குகிறது. அந்த விழிப்புணர்வே சாகா தலையின் அனுபவத்திற்கு முதல் படி. வேகா கால் என்றால் என்ன? இப்போது 2வது ரகசியம். வேகா கால். இங்கே கால் என்பது கால்களை அல்ல. பண்டைய தமிழில் காற்றை குறிப்பதற்கும் கால் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. நெருப்பில் வைத்தால் பல பொருட்கள் வேகிவிடும். ஆனால் காற்று வேகுமா? வேகாது. அதனால்தான் வேகா கால். வள்ளலார் குறிப்பிடும் இந்த வேகா கால் என்பது சாதாரண மூச்சுக்காற்றை விட ஆழமான ஒன்று. நாம் உள்ளே இழுக்கும் மூச்சும் வெளியே விடும் மூச்சும் உடலின் இயற்கையான இயக்கம். ஆனால் தியானம், இறைநினைவு, மன அமைதி ஆகியவற்றின் மூலம் உயிர்ச்சக்தி உள்முகமாக இயங்க ஆரம்பிக்கிறது. அதையே பல யோக மரபுகள் பிராணன் என்று கூறுகின்றன. இந்த உயிராற்றலை வீணாக்காமல் பாதுகாப்பதே வேகா காலின் ரகசியம். அதாவது மூச்சை வெறுமனே இழுத்து விடுவது அல்ல, உயிரை உணர்ந்து வாழ்வது. போகா புனல் என்றால் என்ன? இப்போது 3வது ரகசியம். போகா புனல். புனல் என்றால் நீர். ஆனால் இது சாதாரண தண்ணீர் அல்ல. வள்ளலார் குறிப்பிடும் புனல் என்பது ஞான அமிர்தம் என்று ஆன்மீக மரபுகளில் கூறப்படுகிறது. ஒரு மனிதன் ஆழ்ந்த அமைதியிலும் உயர்ந்த இறைநினைவிலும் நிலைத்திருக்கும் போது அவனுக்குள் ஒரு ஆனந்த ஓட்டம் தோன்றுகிறது. அது வெளியில் இருந்து வருவதில்லை, உள்ளிருந்து பிறக்கிறது. சிலர் அதை அமிர்த அனுபவம் என்பார்கள், சிலர் பேரின்ப நிலை என்பார்கள், சிலர் அருள் ஓட்டம் என்பார்கள். பெயர்கள் வேறாக இருந்தாலும் அனுபவம் ஒன்றுதான். மனதில் கவலை இல்லை, பயம் இல்லை, மரண அச்சமில்லை, ஒரு பேரமைதி, ஒரு பேரின்பம். அதுவே போகா புனலின் அடையாளமாக கூறப்படுகிறது. இந்த 3ம் சேர்ந்து என்ன தருகின்றன? சாகா தலை, வேகா கால், போகா புனல். இந்த 3ம் தனித்தனியான விஷயங்கள் அல்ல, ஒரே ஆன்மீக பயணத்தின் 3 நிலைகள். மனம் உயர வேண்டும், உயிர் ஒழுங்குபட வேண்டும், அருள் அனுபவம் மலர வேண்டும். அப்போது மனிதன் தன்னை வெறும் உடலாக பார்க்க மாட்டான், உள்ளே இருக்கும் அருள் ஒளியாக உணர ஆரம்பிப்பான். வள்ளலார் இதையே அருள் தேகம் அல்லது ஒளி தேகம் என்ற கருத்தின் மூலம் விளக்குகிறார். வள்ளலார் வலியுறுத்திய முக்கிய விஷயம். இங்கே நாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது நண்பர்களே. வள்ளலார் சாகா கல்வியை பற்றி பேசும்போது வெறும் யோக பயிற்சிகளை மட்டும் வலியுறுத்தவில்லை. அவர் முதலில் சொன்னது ஜீவகாருண்யம், அதாவது எந்த உயிரையும் துன்புறுத்தாத வாழ்க்கை, பசித்தவருக்கு உணவு, துயரப்படுபவருக்கு ஆறுதல்,
எல்லா உயிர்களிடமும் அன்பு, கருணை இல்லாமல் அருள் கிடையாது என்று வள்ளலார் தெளிவாகச் சொல்கிறார். அதனால் சாகா கல்வியின் அடித்தளம் தியானம் அல்ல, கருணை, அன்பு, இரக்கம், நிறைவுரை. அன்பு நண்பர்களே, சாகாத்தலை என்பது விழித்த ஆன்ம அறிவு, வேகாக்கால் என்பது பாதுகாக்கப்பட்ட உயிராற்றல், போகா புனல் என்பது உள்ளிருந்து பெருகும் அருள் அமிர்தம். இந்த மூன்றையும் உணர்ந்து வாழும்போது மனிதன் மரண பயத்திலிருந்து விடுபட்டு அருள் நிறைந்த வாழ்வை நோக்கி நகர்கிறான் என்று வள்ளலார் உணர்த்துகிறார். நாம் இன்று உடனே மரணமில்லா வாழ்வை அடைய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அன்போடும் கருணையோடும் இறை நினைவோடும் வாழத் தொடங்கினால் அதுவே சாகா கல்வியின் முதல் பாடமாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் வள்ளலார் அருளிய அந்த மகா மந்திரத்தை நினைவு கூர்வோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். வணக்கம்.